வெல்கம் டு துரை கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சன் வந்து காஜு பிஸ்கெட் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமம் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு டால்டா இல்லைன்னா நல்லா சூடான எண்ணெய் இல்லை நெய் எதுனாலும் நமக்கு என்ன விருப்பமோ அது மாதிரி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து நல்லா நம்ம ஃபஸ்ட்டு மாவு எப்படி போட்டோமோ அதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு மாவு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த பதம் போதும். நல்லா வந்து மாவு வந்து நல்லா இழுத்து நல்லா வருங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப நல்லா உருண்டை போட்டு நல்லா மாவு வந்து நல்லா நைஸாக வரணும். இந்த கிராக்லாம் இல்லாமல் நல்லா நைஸாக வரணும். அந்த மாதிரி பிசைஞ்சு மேலே கொஞ்சமாக எண்ணெய் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தி மாவு எடுக்கிற மாதிரி கொஞ்சம் சப்பாத்தி மாவு உருண்டை அளவு எடுத்துக்கலாம். இது வந்து கோதுமை மாவுலையும் செய்யலாம். இப்போ இந்த திக்னஸ் வந்து எல்லா மாவும் இதே மாதிரி சப்பாத்தி மாதிரி திரட்டி வச்சுக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் அப்படியே 1 by 1 அடுக்கிக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டும் நல்லா நம்ம வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். நல்லா இதே எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தி கட்டை எவ்வளோ பெருசு இருக்கோ அதே அளவில் நல்லா ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த திக்னஸ் போதும். இப்போ இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு பாட்டிலுடைய மேல் மூடி வாட்டர் பாட்டிலோ இல்லை ஏதாவது ஒரு அலுமினியம் மூடியோ எந்த மூடினாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மூடி எடுத்து நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். இதே ஷேப்பில் காஜு ஷேப்பில் எல்லா மாவையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்தது வந்து எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிஸ்கெட்டு இதிலே போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுக்கலாம். நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும், அப்படியே விட்டுறக்கூடாது. அப்போ தான் வந்து 2 பக்கமும் ஒரே ஈவனாக கலர் வந்து சேஞ்ச் ஆகி நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ எல்லா பிஸ்கெட்டும் பொரித்து எடுத்துட்டோம். அடுத்தது வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். அரை ஸ்பூன் நல்ல பெரிய ஸ்பூனில் சாட் மசாலா எடுத்துக்கலாம். இந்த சாட் மசாலா வந்து இந்த பிஸ்கெட்டுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். இந்த பிஸ்கெட் மேலே எண்ணெய் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
எல்லாம் எல்லாத்து மேலேயும் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியான காஜு பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், துரை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.